வணக்கம். ஜனனி சென்ம சவிக்கையுமாம் பத்தனிகுல சம்பந்தமாம் பதைபூர்வ புண்ணியனாம் இலக்கியதே ஜென்மம் அறியோம் நம் பத்திரகாலி ராராவாவா அத்தம் பேதம் குறுக்கம்பட்டு சிவாயினம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போற்றி. இப்போ நம்ம தலைப்பு என்னென்னா மாந்தி பற்றி பேசுகிறோம். மாந்தி என்பது சனியுடைய மகனுங்க, குளிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஜாதகத்தில் 9 கிரகத்துலேயுமே சிறப்பான ஒரு அம்சம் பிறந்தே கிரகம் என்னன்னா மாந்தி தான். மாந்தி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு உண்டான பலாபலன்களை எல்லாம் செய்யும். ரியலாகவே லக்னம்னு எடுத்துட்டால் லக்னம் ஒரு மேஷ லக்னம், அதாவது மேஷ லக்னத்தில் மாந்தி இருந்தால் செவ்வாயுடைய வீட்டில் மாந்தி. அப்போ லக்னத்தில் மாந்தி இருந்தால் தீர்க்க ஆயில் அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் கூட தீர்க்க ஆயில்னாலும் அவன் டிசைட் பண்ணுறது ஒரு திங்கிங் பவரு இதுகெல்லாம் மைனஸ் ஆகும். அதாவது ஒரு நிலைப்படுத்த முடியாதுங்க. மாந்தி இருக்கிறத பொறுத்த வரைக்கும் மாந்தி லக்னத்தில் இருந்தால் ஒரு நிலைப்படுத்த முடியாமல் இருநிலை புத்தியாகவே இருப்பார் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தினுடைய விதி. மாந்தி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு உண்டான குறைகளை செஞ்சுட்டே இருக்குது. மாந்தி லக்னத்தில் இருந்தால் ஆயில் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும், உடல் திடகாத்திரமான சமாச்சாரங்கள், உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரும். அப்போ மாந்தி பார்க்குற இடம்னு பார்த்தா 7ஆம் இடம். எல்லா கிரகத்துக்கு சத்தானக்கு 7ஆம் இடத்து ஒரு பார்வை உண்டு. 7ஆம் இடத்து பார்க்குறது என்னென்னா கலஸ்திரம், குடும்பம் நம்மளுக்கு அமையிறதுல எதிர் நீச்சல் போட வேண்டியது இருக்குது. ஒரு சிலருக்கு அமையவே அமையாதுங்க. இந்த மாதிரி வாய்ப்புகளெல்லாம் இருக்கும். அப்போ மாந்தி 3, 6, 10 அப்படிங்கிறது சனியினுடைய பார்வை. 3ஆம் இடம் அப்படின்னாங்க லக்னத்துலேருந்து 3ஆம் இடம் தைரியஸ்தானம், சகோதரன், தைரியம், வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ மாந்தி லக்னத்திலேருந்து 3ஆம் இடத்தை பார்த்தோன்னா சகோதரர் பிரச்சனைகள், சகோதரர் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, சகோதரரே சில பேர்த்துக்கு இல்லாமையும் கூட போயிருங்க. 6ஆம் இடம்ங்கிறது நோய் நொடி கடன் சத்ரு வியாதி. அப்போ 6ஆம் இடத்தை மாந்தி பார்க்குறனால என்னங்கன்னா 6க்கு உண்டான சமாச்சாரங்கள் எல்லாம் இந்த ஜாதகத்தில் அதாவது ப்ளஸை காட்டிலும் மைனஸ் அதிகமாக இருக்கும். அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை மாந்தி பார்த்தா தொழில் அபிவிருத்தி ஆகும். அடிமை தொழிலுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ஜாதகத்தில் நிறையா இருக்கும். இந்த மாந்தி பார்க்குற இடத்துக்கு தகுந்த மாதிரி பலாபலன்களெல்லாம் செஞ்சிட்ருக்குங்கிறது இந்த ஜாதகத்தினுடைய விதி. அதுபோக அதாவது மாந்திய சில கிரகங்கள் சுபகிரகங்கள் பார்த்தால் என்ன நடக்கும் அப்படின்னாங்க, லக்னத்தில் மாந்தி இருந்து குரு பார்த்துட்டாருன்னு வச்சுங்க. குரு மேஷ லக்னத்துக்கு 5, 12க்கு அதிபதி, 9, 12க்கு அதிபதி. 9, 12க்கு அதிபதி 9ல் இருந்தோ 7ல் இருந்தோ குரு பார்த்தா இது முழுக்க சுபபலனாக மாறிடுங்க. மாந்தினால் மிகப்பெரிய ஒரு யோகங்களெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடத்தை மாந்தி பார்க்குறதுனால 3ஆம் இடம் தைரியஸ்தானம், சகோதரன் மூலமாக ஒத்துழைப்பு, சகோதரன் மூலமாக தைரியம், வீரியம், ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறையில் அவன் சிறந்து விளங்குவான் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 10ஆம் இடத்து மாந்தி தான் தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது. மாந்தி பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகத்தை காட்டிலும் மாந்தி எந்த இடத்துல இருக்குதோ, என்ன கிரக பாதசாரத்தில் இருக்குதோ அதுக்குண்டா பலன்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். மேசராசினாவே அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதத்து வரைக்கும் இருக்குங்க. 9 பாதம். அதாவது மேசம்னா அஸ்வினி, அதாவது கேதுவுடைய பாரத்தில் இருந்ததுன்னா அந்த முழு பலன் நம்மளுக்கு செய்யுங்க. அஸ்வினினாவே கேதுவுடைய நட்சத்திரம், அதில் 4 பாதங்கள். அப்புறம் பரணினா சுக்கிரனுடைய நட்சத்திரம் 4 பாதங்கள். அப்போ செவ்வாய், அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகைனா சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு பாதம். சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக கெடுதலான ஒரு சமாச்சாரங்கள் தான் நடக்குமா தவிர சுப பலன்கள் நடக்காது. இந்த கேதுவுடைய சாரத்தில் இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு மாந்தினால் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தினுடைய விதி. மாந்தி பொறுத்த வரைக்கும் என்னென்ன டவுட்டுகள் இருக்கோ ஜாதக ரீதியாக உங்களுக்கு மற்ற கிரகங்களை பார்க்கறத பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜோசியர் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதக பலாபலம் பார்த்து நல்ல ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியுங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.